ஹாய் காய்ஸ், வணக்கம். போன வாரம் ஒரு பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆனிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட இயக்குனர் அதாவது சுந்தர் சி ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த படம் அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு நாட்டுப்புற கதைகளை சொல்லப்படுற ஒரு பேயை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு அவர் சொன்னார். ஸோ அது என்ன பேய்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாக். ஸோ நாட்டுப்புற கதைகள் சொல்ற ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா இது அஸ்ஸாம்ல மட்டும் இல்லை, உலகத்துல பல்வேறு இடத்துல இன்னுமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கு இந்த கதைகள் எல்லாம். ஸோ அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் சொல்லப்படுற கதைகள் தான் இந்த நாட்டுப்புற கதைகள்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோக் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளு பாட்டி நம்ம பாட்டிக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, நம்ம பாட்டி அதே கதையை நம்ம அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம அம்மாக்கள் அந்த கதையை நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் பாஸ் பண்ற கதைகள் தான் இந்த நாட்டுப்புற கதைகள். சில நாட்டுப்புற கதைகள் ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. சில நாட்டுப்புற கதைகள் பயத்தை தூண்டுறதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக பயத்தை தூண்டணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அஸ்ஸாமே எடுத்துக்கோங்களேன். இந்த அஸ்ஸாம் சொல்ற இந்த ஊர் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான நதிகள் இருக்கு. நதிகள் இருக்கிறப்போ அந்த நதிகள் கிட்ட அந்த சின்ன பசங்க எல்லாம் அங்க போகாம தடுக்கிறதுக்காக சில கதைகள் சொன்னாங்க. அதுல ஒண்ணுதான் பாக். அதாவது இந்த பாக்னு சொல்ற ஒரு பேய் இந்த நதி கிட்டே இருக்கும். இதே சின்ன பசங்க அந்த நதி கிட்ட போனாங்கன்னா அந்த பாக்னு சொல்ற அந்த பேய் அந்த சின்ன பசங்களை சாவடிச்சிடும். இந்த மாதிரி சொல்றதுக்காகவே, இந்த மாதிரி பயத்தை தூண்டுறதுக்காகவே இந்த மாதிரி கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன இங்க கேள்வினா, பாக்னு சொல்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி புது வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்னு சொல்ற இந்த ஒரு பேய் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அஸ்ஸாம் சொல்ற இந்த ஒரு ஊரோட கலாச்சாரம் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்ப்போம். பேய், ஆவி, பூதம், பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்களை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றதும் அதிகமாக நம்புற ஒரு ஊர் தான் இந்த அஸ்ஸாம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பேய்கள் இந்த ஊர்ல லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு சில இடத்துல, அதாவது அஸ்ஸாம்ல இருக்கிற சில பகுதிகள் அவங்களோட பேய் மேல இருக்கிற அந்த பிலீஃப் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மரத்துலயும் பேய் இருக்கு, இதே அந்த மரத்தை நான் வெட்டலாம் நினைச்சா கூட அந்த பேய் கிட்ட ப்ராப்பரா அனுமதி கேட்கணும். அதுக்கு தகுந்த ஒரு பூஜை செஞ்ச பிறகுதான் அந்த பேய் ஒரு அனுமதி கொடுத்த பிறகுதான் அந்த மரத்தை நான் வெட்ட முடியும். இந்த மாதிரி பிலீஃப் எல்லாம் இன்னும் இந்த அஸ்ஸாம்ல இருக்கு. பொதுவாக பேய்கள் சொல்றப்போ அந்த பேய்கள் நார்மலி ஒரு பேர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்கள் ஒரு உருவம் டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த பேய் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா குட்டி சாத்தான் சொல்றப்போ அந்த குட்டி சாத்தான் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ஸாமியர்கள் இதெல்லாம் விட ஒரு படி மேல போய் அந்த பேய்களுக்கு ஒரு பேரும் உருவம் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாம எக்ஸ்ட்ராவா அந்த பேய்களுக்கு ஒரு வாழ்விடமும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேய் இந்த இடத்துல இருக்கும், இந்த பேய் இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டையில இருக்கிற பேய்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா யாக்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சுடுகாட்டுல இருக்கிற பேய்க்கு காந்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீர் பகுதியில், அதாவது இந்த மாதிரி நதிகளோ இல்ல குளங்களோ இந்த மாதிரி இடத்துல இருக்கிற பேய்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுதான் பாக். ஸோ பாக்னு சொல்ற இந்த ஒரு பேய் நீங்க பாத்தீங்கன்னா இது பொதுவாக கருப்பா இருக்கும், எனசோ கொஞ்சம் தின்னா, எனசோ கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிற ஒரு பேய் தான் இதோட ஒரிஜினல் ஃபார்ம். ஆனா இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்னு சொல்ற இந்த ஒரு பேய் இதனால எந்த ஒரு உருவத்துல கூட இதனால மாற முடியும், எந்த உருவத்துல கூட இதனால வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்னு சொல்ற இந்த ஒரு பேய் அதனால ஒரு பூனையா கூட அது மாற முடியும், இல்லைன்னா ஒரு மனுஷனோட உருவத்துல கூட அது வர முடியும், இல்லைன்னா அதனால ஒரு சாதாரண புகை மண்டலமா கூட அதனால மாற முடியும். ஸோ எந்த ஒரு உருவம் கூட எடுக்க ஒரு தன்மை கொண்ட ஒரு பேய் தான் இந்த பாக். அண்ட் இதே அந்த பாக் ஒரு மனுஷனோட உருவத்தை அதை எடுக்கும் போதுன்னா அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒருத்தர் கொன்னுட்டு அந்த கொன்ன பிறகு அந்த சடலத்தோட உருவம் தான் இந்த பாக் எடுத்துக்கும். ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்னு சொல்றப்போ இது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று கொஞ்சம் சாந்தமான டைப்பு, ஓகேங்களா? இந்த சாந்தமான டைப் உள்ள பாக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலி இப்போ யாராச்சும் மூழ்கி அந்த தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டாங்களோ, இல்லை தண்ணியில் உழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்களோ அவங்களோட உருவத்தை தான் இந்த பாக் எடுத்துக்கும். இதுதான் கொஞ்சம் சாந்தமான சாஃப்ட் டைப் ஆஃப் பாக். இதே இன்னொரு டைப் ஆஃப் பாக் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமான, கொஞ்சம் அக்ரெசிவ் டைப்பான உள்ள பாக். இந்த அக்ரெசிவ் உள்ள பாக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொருத்தர் டைரக்ட் போய் கொன்னுட்டு அந்த உருவத்தை தான் இது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வகையான பாக் இருக்குன்னு நம்பப்படுது.
ஆனா இவ்வளவு பயங்கரமான ஒரு பேய்க்கு கூட வந்து ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்னு சொல்ற இந்த ஒரு பேய் வந்து அதோட உயிர் வந்து ஒரு சின்ன பையக்குள்ளதான் வந்து அது வந்து ஒளிச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் எவ்ரி டைம் இந்த பாக் வந்து எங்க போனாலும் இந்த பைய வந்து அது வந்து எடுத்துக்கிட்டே போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம மட்டும் வந்து இந்த பைய வந்து அதுகிட்ட இருந்து திருடிட்டோம்னா இந்த பாக் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. ஆனா வந்து வேலை வந்து அங்க வரைக்கும் முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது திருட்டுறதை விட இது வந்து ஒளிச்சு வைக்கிறது தான் வந்து இன்னும் பெரிய வேலை. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இது வந்து நம்ம திருடிட்டோம்னா அது வந்து அந்த பாக் வந்து நம்ம கிட்ட இருந்து திரும்பி அது வந்து எடுக்கிறதுக்காக வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து அது நம்ம கிட்ட இருந்து எடுத்துருச்சுன்னா திரும்பி அது வந்து நம்மளை வந்து கொன்னுரும். ஸோ நம்ம வந்து எடுக்கிறத விட அந்த அந்த உயிரை வந்து எப்படி ஒளிச்சு வைக்கிறதுன்னு சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து இன்னும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே. ஸோ அப்படின்னா வந்து இந்த பாக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து அதோட உயிரை திருடுறது தவிர வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இன்னொரு வழியும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாக்கு வந்து நார்மலி வந்து எங்க வந்து இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து பெரும்பாலும் வந்து நதி பகுதியில் தான் வந்து இது இருக்கும்னு முதல்ல சொன்னேன். ஸோ நதி பகுதியில்னு சொல்றப்போ இது வந்து யாருக்கு வந்து அதிகமான அச்சத்தை வந்து ஏற்படுத்து நீங்க பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு தான். ஏன்னா மீனவர்கள் தான் வந்து இந்த நதி பகுதி வந்து அதிகமா பாய்க்க போறாங்க இல்லையா. ஸோ நார்மலி வந்து இந்த மீனவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சோண்டு வந்து கடுகு எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன நம்புறாங்க பாத்தீங்கன்னா, இந்த கடுகு வந்து எடுத்துட்டு போனாக்கா இந்த பாக்கு வந்து அவங்க பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்க வந்து இந்த பாக்குக்கு பயந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கொஞ்சோண்டு கடுகு வந்து எடுத்துட்டு போலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் கைஸ் இந்த பாக்னு சொல்றேன் இந்த பேயோட முழு கதை. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாக்லோர் கேரக்டரா இருந்தா கூட, அதாவது ஒரு நாட்டுப்புற கதையில சொல்லப்படுற ஒரு பேயா இருந்தா கூட, ஆனா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேய்கள் நம்ம சொன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச பேய் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரத்த காட்டேரி, மோகினி, அப்புறம் வந்து குட்டி சத்தம், இந்த மாதிரி தான் வந்து நம்ம பெரும்பாலும் ஆளுங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேய்கள். ஆனா வந்து இந்த பாக்னு சொல்றப்போ இது வந்து ரொம்பவே ஒரு புதுசா இருந்துச்சு. நானே வந்து இதுவரை கேள்விப்படாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதனாலதான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ செஞ்சேன். ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, see you and bye bye.